மேடையில் இருக்கும் திரையுலக பெரியவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுவாதி கொலை வழக்கு படத்துக்கு வந்து டைரக்டர் ரமேஷ் சார் சொன்னோம்னா ஒரு தயாரிப்பாளருக்கு உதவிய ஒரு இயக்குனர் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படம் எடுக்கிறதுக்கு வந்து சுபையா சார் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார் எனக்கு தெரியல. உண்மையிலே ஒரு டைரக்டராக ரமேஷ் சார் எல்லா ஃபினான்சியேட்டையும் எல்லாத்தையும் போய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீண்ட நாளைக்கு அப்புறம் சுபையானனுக்கு ஒரு பேர் வரணுங்கிறதுக்காக அவரே அந்த ஆக்சுவலாக ப்ரொடியூசராக பேரை போட்டிருக்கலாம். இருந்தாலும் தன்னுடன் ட்ராவல் பண்ண தயாரிப்பாளர்னால உண்மையிலே சுபையானனுக்கு வந்து இந்த ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு. வந்து ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் சுபையா சார் அந்த படத்தை பண்ணுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பெரியண்ணானுங்க ஒரு படம் பண்ணும்போது அந்த படத்துக்கு சார் தான் ஃபுல்லாக கூட இருந்து பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே செட்டில் பண்ணாங்க. விஜயகாந்த் சாரோட வந்து ஒரு நிழலாக 25 வருஷம் ட்ராவல் பண்ண சுபையா அண்ணன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணுறாங்க. தயாரிப்பாளருக்கு உதவிய இயக்குனர் சிலவற்றில் நான் ரமேஷ் சார் அந்த மேடையில் ரொம்ப பெருமையாக பேசுகிறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் ஒவ்வொரு ஸ்ட்ரகிளிங் அப்போ வந்து கூட இருந்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. இந்த படம் வந்து ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கிறாங்க. பட் கண்டிப்பாக இந்த எடுத்துக்கூடிய விஷயம் அந்த சொன்னார் லைனாக வந்து இல்லை சார் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன், சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, ஏதாவது சொன்னால் நான் மாற்றி பண்ணிடுவேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி நானே 2-3 இன்சிடென்ட் அப்போ வந்து ஷூட்டிங் அப்போ சொன்னார் சார் இந்த இதை சின்ன சின்ன அரேஞ்ச் பண்ண அப்படின்னா. சில பேர் சொல்லும் போது ஏன் முன்னாடி அவர் சொன்னாங்க எதுக்கு சார் இப்படி ஒரு கான்ட்ரவர்சியான படம் எடுக்கிறீங்க என்னன்னா. இல்லை சார் இது நடந்த ஒரு நிகழ்வு எடுக்கும்போது நிறையா விஷயங்கள் வந்து ஒரு இன்சிடெண்ட்டாக ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறதுக்காக அடுத்து ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி நடக்கூடாங்க அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. கண்டிப்பாக அந்த படம் அவருக்கு வந்து ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்க வேணும். தயாரிப்பாளர் சுபையா அவர்களுக்கும் பெரிய இதை கொடுக்க வேணும். மற்ற அனைவருக்கும் இந்த படத்தில் அங்கீகாரம் கொடுக்க வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.